தலைப்பு செய்திகள். நாட்டில் மெடின்சைடிஸ் வைரஸ் தொற்றுடன் 237 பேர் அடையாளம். நெருக்கடிக்கு தீர்வு காணாவிடின் மீண்டும் படுகொலியில் விழும் நாடு, ரணில் அபாய எச்சரிக்கை. டன்சல் வரிசையில் நின்றவர்கள் மீது கெப் மோதி விபத்து, 6 பேர் பலி. எலக்ட்ரனியல் கடவுச்சீட்டு கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானம். மியன்மரில் வெடி விபத்து, 45 பேர் பலி. விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் மெனின்சைடிஸ் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் 237 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. நோய் பரவுவதை தடுப்பதற்காக சுத்தமான குடிநீரை பயன்படுத்துமாறும் இயலுமானவரை எப்போதும் கொதித்தாரிய நீரை அருந்துமாறும் சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் துஷானி தபேரா, தற்போது பதிவாகும் நோயாளர்களின் பெரும்பாலானோர் வைரஸ் தொற்று காரணமாக ஏற்படும் மெனின்சைடிஸ் நோயாளர்களே என குறிப்பிட்டார். இந்த தொற்று நோய் முதலில் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி மாத்தறை மாவட்டத்தின் தெனியாய பகுதியில் கண்டறியப்பட்டது. பின்னர் ரிகிலகஸ்கட, கண்டி, பதுளை, வெளிமட மற்றும் தியத்தலாவ ஆகிய பகுதிகளிலும் நோயாளர்கள் பதிவானதாக அவர் தெரிவித்துள்ளார். பதிவாகியுள்ள நோயாளர்களில் பெரும்பான்மையானோர் பாடசாலை மாணவர்கள் என்றும், நேற்று மாலை நிலவரப்படி 59 நோயாளர்கள் மாத்திரமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும், ஏனைய அனைவரும் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சல், தலைவலி மற்றும் வாந்தி ஆகியன இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். பொதுவாக இந்த வைரஸ் நோயிலிருந்து சில நாட்களுக்குள் குணமடைந்து விடலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை குறித்த விசாரணைகள் மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன், அசுத்தமான குடிநீர் ஆதாரங்கள் நோய் பரவுவதற்கு காரணமாக அமையலாம் என்பதால் சுகாதார மற்றும் கல்வி அமைச்சுக்களினால் விசேட வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பாடசாலை பிள்ளைகள் உணவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும், எப்போதும் சுத்தமான மற்றும் கொதிக்க வைத்து ஆற வைத்த நீரையே பயன்படுத்துமாறும் சுகாதார பிரிவினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். மீகொட பகுதியில் டன்சல் ஒன்றிற்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது வாகனம் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 7 பேர் சிகிச்சைக்காக ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் குழந்தையொன்றும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவிசாவளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கெப்ரக வாகனம் ஒன்றே மீகொட பகுதியில் வழங்கப்பட்ட டன்சலுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியுள்ளது. சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களுமே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கெப்ரக வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் கொடகம சந்தியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன், குறித்த கெப்ரக வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கெப்ரக வாகனத்தை செலுத்திய சாரதி மது போதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மீகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் கடந்த சில மாதங்களாக பெரும் விவாதங்களையும் சர்ச்சைகளையும் தோற்றுவித்திருந்த இலத்திரனியல் கடவுச்சீட்டு அச்சிடல் மற்றும் விநியோகத்திற்கான சர்ச்சைக்குரிய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா இந்த விபரத்தை உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அதன்படி குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பதிராஜ கடந்த 29ஆம் தேதி இந்த திட்டத்திற்கான ஏலதாரர்களுக்கு விசேட மின்னஞ்சல் மூலம் ரத்து செய்தல் அறிவித்தலை அனுப்பியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார். அந்த மின்னஞ்சல் அறிவித்தலில் மேற்குறிப்பிடப்பட்ட திட்டத்தின் கொள்முதல் செயல்முறையை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யுமாறு அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளது என்பதை இதன் மூலம் உத்தியோகபூர்வமாக அறிய தருகின்றோம். இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கான இந்த கடவுச்சீட்டுக்களை தனிப்பயனாக்குவதற்கு விநியோகிக்க முறைமை மற்றும் தொடர்புடைய பொதுவிசை உட்கட்டமைப்பு கூறுகள் என்ற தலைப்பில் DIE-PRO PKI 2025 எனும் குறியீட்டு எண்ணின் கீழ் கடந்த ஆண்டு இதற்கான சர்வதேச ஏலங்கள் கோரப்பட்டிருந்தன என குறிப்பிடப்பட்டுள்ளது.
நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வந்த இந்த கடவுச்சீட்டு திட்டம் அண்மை காலமாக பல்வேறு முறைகேட்டு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருந்தது. இந்த திட்டத்திற்கான ஏலப்புள்ளிகளை சமர்ப்பித்து அதில் தெரிவாகாத 4 ஏலதாரர்கள் கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் திகதி கொள்முதல் மேல்முறையீட்டு சபையிடம் உத்தியோகபூர்வமாக மேல்முறையீடு செய்தனர். இந்த மேல்முறையீடுகளை குறித்து கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் திகதி விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டதுடன் அது தொடர்பான விசேட பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை மேல் நடவடிக்கைகளுக்காக உரிய அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையிலேயே தற்போதைய ரத்து தீர்மானம் எடுக்கப்பட்டமையினால் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட வழிவகுத்த முக்கிய பின்னணிகளாகும். அமைச்சரவையின் ரத்து தீர்மானத்தை அறிவித்த மே மாதம் 29ஆம் திகதிய கடிதத்தில் இந்த பொது கொள்முதல் செயல்முறைக்காக தங்களது நேரம், உழைப்பு மற்றும் வளங்களை முதலீடு செய்து ஏல புள்ளிகளை சமர்ப்பித்த அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கும் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் திணைக்களத்தின் சார்பில் தனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அரசின் தொலைநோக்கற்ற மற்றும் பலவீனமான பொருளாதார கையாளுகையினால் நாடு மீண்டும் ஒருமுறை பாரிய பொருளாதார ஆபத்தை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் டாலர் நெருக்கடி குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் தற்போதைய ஆட்சியாளர்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை ரூபாவை நிலையான முறையில் வலுப்படுத்துவதே எனது கடந்த கால பொருளாதார கொள்கையின் முதன்மையான நோக்கமாக இருந்தது. தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆரம்பத்திலேயே டாலரின் கட்டுப்பாட்டை தவறிவிட்டுள்ளனர். அரசு ஆரம்பத்திலிருந்தே டாலரின் மதிப்பை 280 ரூபா மட்டத்தில் தக்க வைப்பதற்கான முறையான முயற்சிகளை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை செய்ய தவறிவிட்டனர். இன்று டாலர் 320 ரூபா வரை சென்றுவிட்டது, அதாவது 30 ரூபாவால் அதிகரித்துள்ளது. இப்போது இந்த டாலர் பற்றாக்குறையை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது என்று தெரியாமல் நிதி அமைச்சும் மத்திய வங்கியும் திண்டாடுகின்றன. வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறை என்பது ஒரு நாட்டிற்கு ஏற்படும் மிகப்பெரிய வருமான பற்றாக்குறையாகும். இந்த நெருக்கடிக்கு மிக விரைவாக தீர்வு காணாவிட்டால் நாடு மீள முடியாத பேரழிவை சந்திக்கும். நாட்டின் தற்போதைய பொருளாதார பின்னடைவானது கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கால் உடைந்ததை போன்றது. அவன் நடந்து சென்று சிகிச்சை பெறுவதற்காக எனது ஆட்சி காலத்தில் அவனது உடைந்த காலை குணப்படுத்தி கொடுத்தேன். மருத்துவமனைக்கு சென்ற பின்னர் 2024ஆம் ஆண்டிற்கு பின்னர் அவனுக்குரிய பிரதான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் அதை செய்யவில்லை. இப்போது ஆபத்தான நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். மியன்மரில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தில் 45க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீன எல்லைக்கு மிக அருகில் மியன்மரின் ஷான் மாநிலத்தில் உள்ள நாம்காம் நகரின் கவுண்டப் கிராமத்தில் நேற்று நண்பகல் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. அங்குள்ள ஒரு கட்டிடத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுரங்க பணிகளுக்கான வெடிப்பொருட்கள் திடீரென வெடித்து சிதறியுள்ளன. நடந்த இடத்திற்கு அருகில் இருந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த வெடி விபத்தின் தாக்கத்தால் பலத்த சேதமடைந்துள்ளன. மேலும் காயமடைந்த சுமார் 74 பேர் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகின்றது. விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. இந்த வெடிவிபத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த வெடிவிபத்து நிகழ்ந்த பகுதி சீன எல்லையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தற்போது இப்பகுதி மியன்மர் மத்திய அரசுக்கு எதிராக போரிட்டு வரும் தாங் தேசிய விடுதலை இராணுவம் என்ற பழங்குடியின ஆயுத குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1946 இலங்கையில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் முதல் தடவையாக ரத்மலானை விமான நிலையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டது. 1958 இலங்கை இனக்கலவரம். கலவரங்களில் பாதிக்கப்பட்ட 4397 தமிழ் அகதிகள் கப்பல் மூலம் காங்கேசந்துறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 1981
தெற்காசியாவில் சிறந்த நூலகமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் சிங்கள படையினரால் எரிக்கப்பட்டதில் பல்லாயிரக்கணக்கான பெறுமதிமிக்க நூல்கள் அழிந்தன. 2001 நேபாள அரசு படுகொலைகள். நேபாளத்தின் முடிக்குரிய இளவரசர் திபேந்திரா தனது தந்தை மன்னர் பிரேந்திரா, தாயார் ஐஸ்வர்யா உட்பட குடும்பத்தினர் 7 பேரை சுட்டுக் கொன்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.